தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் சினிமாவில் உண்மைக்கு நெருக்கமாக சில படைப்புகள் சில படங்கள் வரும். அப்படி வெளிவந்த கூழாங்கல் படத்தின் மூலமாக பல விருதுகளை வாங்கி குவிச்ச டைரக்டர் தான் வினோத் ராஜ். அவருடைய இயக்கத்தில் அவருடைய படைப்பில் வெளிவந்திருக்கிற படம் தான் கோட்டுக்காளி. இந்த படத்தினுடைய திரை விமர்சனத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். கோட்டுக்காளி படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதை, அதாவது அன்னப்பெண் அப்படிங்கிற ஒரு பெண் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கிற அந்த சமயத்தில் ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க. இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனையாகுது. சூரியனுடைய முறப்பெண் தான் இந்த அன்னப்பெண். சூரி இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்காக சின்ன வயசுல இருந்து காத்துட்டு இருக்காரு. அப்படி காத்துட்டு இருக்கிற சமயத்தில் தான் இந்த பிரச்சனை நடக்குது. அப்போ அந்த அன்னப்பெண் அப்படிங்கிற பெண்ணை ஒரு பூசாரி கிட்ட காட்டி இந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி சூரியனுடைய குடும்பம், சூரியனுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பூசாரியை பார்க்கறதுக்காக ஒரு பயணத்தை தொடங்குறாங்க. இந்த பயணத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா, படத்தினுடைய ஆரம்ப காட்சியில அன்னப்பெண் அவனுடைய தாய் பூஜை செஞ்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு விகுதியை எடுத்துட்டு வருவாங்க. அந்த காட்சியை பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு, இது ஒரு சாதாரண படம் அல்ல, பல விருதுகளை வாங்கி குவிக்கிறதுக்காகவே செதுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லி தெளிவா புரிஞ்சிருச்சு. குறிப்பா இவங்க ஒரு ஷேர் ஆட்டோவில் தான் ஒரு பயணத்தையே தொடங்குறாங்க. அப்படி ஷேர் ஆட்டோவில் போகும்போது அங்கே நடக்கின்ற யதார்த்தமான காட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா யதார்த்தத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு காட்சியில் சூரியனுடைய கண்ணில் பூச்சி விழுந்துடும். அப்படி பூச்சி விழுந்த உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சூரியனுடைய தங்கை தன்னுடைய நாக்காலேயே அந்த பூச்சியை எடுப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இப்படிலாம் எடுக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு இந்த படத்தில் அந்த காட்சிகளில் மிரட்டியிருக்காங்க. அதே போல சூரி ஒரு கட்டத்துல பயங்கரமா கோவப்பட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அன்னப்பெண்ணை அடிக்கிறதுக்காக எகிரி கையை ஓங்குவார். அப்படி ஓங்கும்போது திரையிலிருந்து கை நம்மளையே அடிக்கின்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு சூரியனுடைய நடிப்பு இந்த படத்துல உச்சம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நடிப்புல மிரட்டி இருக்காருங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அதே போல அதாவது அந்த ஊர்ல எல்லாமே ரொம்ப பதட்டமா இருப்பாங்க. அந்த நேரத்துல 2 பேர் மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ட்ரிங்க்ஸ் பண்றதுக்காக ட்ரிங்க்ஸ் எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட், அந்த ஊர்ல இருக்கிற மக்களை வச்சே எடுத்திருப்பாங்க. அதே போல அந்த ஷேர் ஆட்டோவில் இருக்கிற ஒரு பையன் என்ன பண்ணுவான்னா, பயங்கரமான பிரச்சனை நடந்துட்டு இருக்கும். அந்த சமயத்துல எனக்கு வயிறு வலிக்குது, அந்த ஆட்டோவில் இருக்கிற ஆர்னு அடிச்சு பார்க்கறது, இப்படியான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்களை வச்சு யதார்த்தமான காட்சிகளை எடுத்திருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், குறிப்பாக ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் பின்னணி இசையே இல்லை. அப்படி பின்னணி இசை இல்லாமல் இந்த படத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா அனுபவம்? ஒரு ஷேர் ஆட்டோவில் நம்ம போகும்போது எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இந்த படத்தை பார்க்கும்போது கிடைக்குது. ஒரு நடிகரா சூரிக்கு இந்த படம் அவருக்கு ஒரு உச்சம், நடிப்புல மிரட்டியிருக்காரு. அதே போல டைரக்டர் வினோத் ராஜ், அவருக்கு இந்த படம் இன்னொரு மகுடம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த படத்துல இருக்கிற பிளஸ் என்னன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த படத்துல இருக்கிற டெக்னிக்கல் விஷயம் தாங்க. அதே போல இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு, இந்த படத்துல நடிச்சிருக்கிற நடிகைகள் அவங்களுடைய பங்களிப்பை சிறப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல இருக்கிற பல்ப், அதாவது நெகட்டிவ் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த படத்துல இருக்கிற கமர்ஷியல் காட்சிகள் எல்லாம் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக எடுத்திருக்காங்க. இது கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு, ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சி, அதாவது ரசிகர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சியை நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி இந்த கிளைமேக்ஸ் காட்சியை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு விட்டுருக்காங்க. இதுவுமே ஒரு பெரிய மைனஸாக தான் இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நடிகருக்கு இந்த படம் ஒரு நடிகரா ஒரு உச்சம் அவருக்கு. அதே போல டைரக்டருக்கு இந்த படம் ஒரு இன்னொரு மகுடம் அவருக்கு. ஆனா கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்குமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 3.5ங்க. போய் நீங்க தியேட்டர்ல உட்காந்து பார்க்கலாம். இது ஒரு புதுவித அனுபவமா இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த படத்துல பின்னணி இசையெல்லாம் இல்லை, ஒரு யதார்த்தமான படமா இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இது ஒரு புது முயற்சியா எடுத்திருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு புது அனுபவமா உங்களுக்கு இருக்கும்.
ஓகே கைஸ், அடுத்த படத்தினுடைய ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களை விடைபெறுகிறேன். நன்றி.